தனது பெரம்பூர் தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து 3 கோடியை ஒதுக்கவுள்ள முதலமைச்சர் விஜய் என்னென்ன திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என மாநகராட்சி ஆணையருக்கு கடிதம் வழங்கியுள்ளார். விவரங்களுடன் செய்தியாளர் ஜபசன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜபசன், விவரங்கள். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தனது பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 3 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கான பட்டியலை மாநகராட்சி ஆணையரிடம் கடிதம் ஒன்று மூலமாக எழுதியிருக்கிறார். அதில் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 3 கோடி ரூபாய் எடுத்து இந்த திட்டங்களை உடனடியாக அமல்படுத்தவும் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதன்படி 50 லட்சம் ரூபாய் செலவில் சிசிடிவி கேமரா மற்றும் வைஃபை வசதியுடன் கட்டுப்பாட்டு அறை இணைக்கப்பட்ட 24 மணி நேரம் ஒளிபரப்புடன் கூடிய 6 பேருந்து நிறுத்தங்களை உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதற்கான எந்தெந்த இடங்கள் என்பதையும் கோடிட்டு காட்டியிருக்கிறார். மேலும் மேயர் கிருஷ்ணமூர்த்தி நகரில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான விளையாட்டு வளாகத்தை கட்டுவதற்காகவும் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அம்பேத்கர் கலைக்கல்லூரியில் 25 லட்சம் ரூபாய் செலவில் விளையாட்டு வசதி மேம்படுத்தப்படுவதற்கான திட்டங்களையும் முதலமைச்சர் உடனடியாக செய்து கொடுக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதே போல சத்தியமூர்த்தி நகரில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான திட்டத்தையும் முதலமைச்சர் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். அம்பேத்கர் கல்லூரியில் நூலகம் மற்றும் கல்வி மையம் அமைப்பதற்கு 50 லட்சம் ரூபாயும் ஒதுக்கியிருக்கிறார். இதற்கான அனைத்து திட்டங்களையும் உடனடியாக மேற்கொள்வதற்கான ஆணையை முதலமைச்சர் பிறப்பித்திருக்கிறார். அதன்படி இந்த திட்டங்களை உடனடியாக செயல்படுத்த போவதாகவும் மாநகராட்சி ஆணையர் சமீரானும் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.